வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ள ஜோகன்னஸ்பர்க் G20 மாநாடு வளமான உலகிற்கு பங்களிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இன்று காலை நாடு திரும்பிய பிரதமரின் தென்னாப்பிரிக்க பயணம் குறித்த ஒரு விரிவான செய்தி தொகுப்பு. ஜோகன்னஸ்பர்கில் கடந்த 21ஆம் தேதி G20 உச்சி மாநாடு தொடங்கியது. மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் கிரீமேட்டியா பாடலுடன் கங்கா மையா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அம்சமாக தமிழில் பாடல் பாடப்பட்டது. இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி கைதட்டி ரசித்தார். G20 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸை சந்தித்து பேசிய பிரதமர் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு, அணுசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். இந்திய வம்சாவளியினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பிரதமரை சந்தித்து உரையாடினார்கள். இந்திய கலாச்சாரத்தின் தொன்மையை தென்னாப்பிரிக்காவில் பிரபலமடைய செய்ய வேண்டும் என்று அப்போது பிரதமர் வலியுறுத்தினார். குறிப்பாக இந்தியாவின் யோகா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்திய சமூகத்தினர் பிரதமரை கலசம் அளித்து வரவேற்றனர். சிறுதானியங்கள் நிறைந்த இந்த கலசம் டர்பனில் அன்னபூர்ணா தேவி ஆலயத்தில் வைக்கப்பட உள்ளது. ஜோகன்னஸ்பர்கில் உள்ள இந்திய வம்சாவளி தொழில்துறையினரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இப்பயணத்தின் 2ஆம் நாளில் G20 உச்சி மாநாட்டின் முதன்மை அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது போதைப்பொருள் கடத்தல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள G20 நாடுகளின் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு முன்னெடுப்பை உருவாக்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இத்தகைய போதைப்பொருள் தீவிரவாதத்தை முறியடிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உலகளாவிய உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த நாடுகளிடையே கூட்டு நடவடிக்கை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். G20 உச்சி மாநாட்டில் 2வது அமர்வில் பேசிய அவர், இயற்கை பேரிடர்கள், பருவநிலை மாற்றம், தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட பிரச்சினைகளை சமாளிக்க உலக நாடுகளுக்கு வலிமை அவசியம் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய ஒத்துழைப்புடன் மனிதகுலத்தை மையமாக கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். सस्टेनेबिलिटी और क्लीन एनर्जी जरूरी है. ये सुनिश्चित करने के लिए क्रिटिकल मिनरल्स का बहुत बड़ा रोल है. ये मानवता की साझी संपदा है. इसलिए भारत G20 क्रिटिकल मिनरल्स सर्कुलेटरी इनिशिएटिव का प्रस्ताव रखता है. इसके तहत रिसाइकलिंग, अर्बन माइनिंग और सेकेंड लाइफ बैटरी जैसे इनोवेशन को बढ़ावा दिया जा सकता है. ये इनिशिएटिव ज्वाइंट रिसर्च टेक्नोलॉजी स्टैंडर्ड्स और ग्लोबल साउथ के पायलट रिसाइकलिंग फैसिलिटीज को सपोर्ट कर सकता है. G20 உச்சி மாநாட்டில் தலைவர்களின் பிரகடனத்தில் இந்தியாவின் முன்னுரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் கண்டிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை ஆகியவை அவசியமான தூண்கள் என பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது. 39 பக்க பிரகடனத்தில் எரிசக்தி பாதுகாப்பு, பருவநிலை நடவடிக்கை, பேரிடர் மீள்தன்மை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பிரதமர் நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உடனான சந்திப்பு குறித்து நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனான சந்திப்பு இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து அவருடன் பரிமாறிக்கொண்டார். ஜெர்மன் பிரதமர் ஃபிரைட்ரிச் மெர்ஸ், தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியாங், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லுலூடா சில்வா, ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.
21ஆம் நூற்றாண்டின் யதார்த்தங்களில் இருந்து உலகளாவிய பொது அமைப்புகள் வெகு தொலைவில் உள்ளதால் அவற்றை சீர்திருத்துவது அவசியம் என இப்சா நாட்டு தலைவர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். G20 உச்சிமாநாட்டின் அமர்வுகளுக்கிடையே இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகள் அடங்கிய கூட்டமைப்பான இப்சாவின் தலைவர்கள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் மனித மைய வளர்ச்சியை உறுதி செய்வதில் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார். ஜப்பான், நெதர்லாந்து நாட்டு தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஜோகனஸ்பர்கில் ஜப்பான் பிரதமர் சனே டகைச்சி, நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். மாநாட்டின் 3வது அமர்வில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான தொழில்நுட்பங்கள் ஊக்குவிக்கப்படும் விதத்தில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த அழைப்பு விடுத்தார். செயற்கை நுண்ணறிவு குறித்து பேசிய பிரதமர் சமமான அணுகல், மக்கள் தொகை அளவிலான திறன் மற்றும் பொறுப்பான பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் அணுகுமுறையை கோடிட்டு காட்டினார். அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளில் 2026 பிப்ரவரியில் இந்தியா AI தாக்க உச்சி மாநாட்டை நடத்தும் என்று பிரதமர் கூறினார். மேலும் இந்த முயற்சியில் இணைய அனைத்து G20 நாடுகளையும் அழைத்தார். इसी सोच के साथ भारत ने अपनी G20 प्रेसिडेंसी के दौरान डिजास्टर रिस्क रिडक्शन वर्किंग ग्रुप की स्थापना की थी. इस महत्वपूर्ण एजेंडा को प्राथमिकता के साथ आगे बढ़ाने के लिए मैं साउथ अफ्रीका को बधाई देता हूं. फ्रेंड, डिजास्टर रेजिलियंस को लेकर हमारी अप्रोच रिस्पॉन्स सेंट्रिक से भी आगे डेवलपमेंट सेंट्रिक होनी चाहिए. कोalition फॉर डिजास्टर रेजिलिएंट इंफ्रास्ट्रक्चर की स्थापना के पीछे भारत की यही सोच थी. G20 देश CDRI के साथ मिलकर फाइनेंस, टेक्नोलॉजी और स्किल डेवलपमेंट को मोबिलाइज कर सकते हैं. ये एक रेजिलिएंट फ्यूचर की गारंटी बन सकता है. அதைத் தொடர்ந்து தனது தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் புதுதில்லி புறப்பட்டார். தனது பயணம் குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், ஜோகனஸ்பர்க் G20 மாநாடு வளமான உலகிற்கு பங்களிக்கும் என கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.